என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இன்றைக்கு சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருகின்ற நடிகர்கள் எல்லாம் கமலஹாசன் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், டிஆர் ஆகட்டும், எல்லோருமே சொல்கின்ற ஒரு வார்த்தை, ஒரு பொய், வடிகட்டின ஒரு பொய் என்னவென்றால், மக்கள் என்னை அரசியலுக்கு அழைக்கிறார்கள், என் ரசிகர்கள் என்னை அரசியலுக்கு அழைக்கிறார்கள், நீங்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும், நீங்கள் நல்லவர், நீங்கள் நினைத்தால் இந்த நாட்டில் பெரும் புரட்சியை உருவாக்கலாம், பெரும் மாற்றங்களை உருவாக்கலாம், நிறைய நீங்கள் செய்யலாம் என்று என் ரசிகர்கள் சொல்கிறார்கள், மக்கள் அழைக்கிறார்கள், அதனால்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். மற்றபடி எனக்கு பதவி ஆசை எல்லாம் கிடையாது, எனக்கு நான் முதல்வர் ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. மக்கள் அழைத்தார்கள், என் ரசிகர்கள் அழைத்தார்கள், அதனால்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் என்பார்கள். பூனை ஏன் புலியாக வேஷம் போட்டேன் என்று சொல்வது போல, இவர்கள் இந்த பூனைகள் புலியாக மாறுவதற்கு உடம்பில் கோடு கிழித்து கொண்டு வருவது போல, இப்படி அரசியலுக்கு வருவதற்கு ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான மிக கேவலமான பொய், அப்படிதான் சொல்ல வேண்டும். இவர்களை யார் அழைக்கிறார்கள்? நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று மக்களாக அழைத்தார்கள். மக்கள் அழைக்கவில்லை, அவருடைய ரசிகர்கள், அடிப்பொடிகள், அவர்கள்தான் ரசிகர்கள் தான் அழைக்கிறார்கள். இந்த நடிகர்களுக்கெல்லாம் விஜய்க்கு யார் எடுத்தார்? அவருடைய ரசிகர்கள் தான் சொல்கிறார்கள். அவருடைய அப்பா சொன்னார், அவருடைய புசி ஆனந்த் சொன்னார், அதே போல் கமல்ஹாசனுக்கு யார் சொன்னார்? அதுபோல தான் அவருடைய ரசிகர்கள் சொன்னார்கள் என்று சொல்வார்கள். விஜயகாந்துக்கு யார் சொன்னார்? அரசியலுக்கு வாருங்கள், நீங்கள் நல்லவர், இந்த நாட்டை புரட்டி போடலாம், நிறைய நீங்கள் அரசியலுக்கு வருவதால் பானாறு தேனாறு ஓடும் என்று யார் சொன்னார்கள்? யாரும் சொல்லவில்லை. அவருடைய ரசிகர்கள் வாருங்கள். ரசிகர்கள் பெரும்பாலும் தன்னுடைய அபிநய கதாநாயகனை, தங்களுடைய ஹீரோவை சிலாக்கிப்பதும் பாராட்டுவதும் உண்மை. அதே போலதான் நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் என்று சொல்வார்கள். நாளைய முதல்வர், வருங்கால முதல்வர், இப்படி போஸ்டர் எல்லாம் அடித்து அவர்களை உசுப்பி விடுவார்கள். இதுதான் நடக்கின்ற கதை. இதை விட்டுவிட்டு மக்கள் சொன்னார்கள் அதனால்தான் வந்தேன் என்று இவர்கள் பொய் சொல்வது, சில இடங்களில் இவர்களே தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய மன்றத்தினரையும் சேர்த்து என்ன சொல்கிறார்கள்? ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரவில்லை என்று கேளுங்கள், அப்போது நான் பதில் சொல்லுவேன் என்பார்கள். நீங்கள் இவர்களே உசுப்பி விடுகிறார்கள். நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள், அப்போதுதான் வருவேன், நானாக வந்தால் சரியாக இருக்காது என்று சொல்வார்கள். ஏன் விஜயகாந்தே அப்படி சொல்லியிருக்கிறார் என்று அவருடைய மறைந்த பொதுச் செயலாளர் ராமவசந்தன் என்னிடம் பேசும்போது சொல்லியிருக்கின்றார். இப்படி அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பதவி ஆசை, எம்ஜிஆர் வந்துவிட்டார், 3 முறை இதாகிவிட்டார், அதனால்தான் நானும் வருகிறேன் என்று சொல்வது போல, நான் நடிகன் தானே, நானும் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அல்லவா என்று இவர்களும் நான் பதவிக்கு அரசியலுக்கு வருவதற்கு என்னுடைய ரசிகர்கள் மக்கள் அழைத்தார்கள், அதனால்தான் அரசியலுக்கு வருகிறேன் என்கிறார்கள். ஆனால் உண்மையில் கமலஹாசனையோ விஜயகாந்தையோ விஜயை ஏன் சரத்குமார் இவர்களை எல்லாம் ரசிகர்கள் அழைத்தார்கள், அவர்களுடைய ரசிகர்கள் அழைத்தார்கள், மக்கள் அழைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களே ஒன்று திரண்டு வந்து அழைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களே அவர்களின் வீட்டு வாசலில் வந்து நின்று உட்கார்ந்து, நீங்கள் அரசியலுக்கு வந்துதான் ஆக வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடாமல் இங்கே இருப்போம் என்று யாரும் போராட்டம் செய்யவில்லை. அப்படி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் திரண்டு வந்து, ஏன் தமிழகம் முழுவதிலும் உள்ள தமிழ்நாட்டு மக்கள் பலர் சென்னைக்கு திரண்டு வந்து ஒரு நடிகரின் வீட்டுக்கு முன்னால் மட்டும் இருந்து, ஏன் அவருடைய போய் வருகின்ற சாலையில் நெடுந்தூரம் வரைக்கும் தங்கி இருந்து, இரவு முழுவதும் நீங்கள் அரசியலுக்கு வந்துதான் ஆக வேண்டும், எங்களின் அடுத்த முதல்வர் நீங்கள்தான் என்று அழுத்தம் திருத்தமாக அழைத்ததும், அவருக்காக அவர் வர வேண்டும் என்று பேசியதும், முழக்கமிட்டதும், தமிழ்நாடு முழுக்க அவர் வர வேண்டும் என்று சொன்னதும் ஒரே ஒரு நடிகரை தான். யார் அந்த நடிகர் என்று உங்களுக்கே தரும். அவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர்தான் ஒரு கட்சியில் இருந்து வெளியேறும் போது அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவரை வரவேற்பதற்காக ராமாவரம் தோட்டத்தில் வாசலில், ஏன் அந்த சாலை நெடுகிலும்
பல மக்கள் கூடியிருந்தார்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். தமிழ்நாடு எங்கும் பல பேர் கருத்துக்களை சொல்லிக் கொண்டும் குரல் கொடுத்து கொண்டும் போராடி கொண்டும் இருந்தார்கள். புரட்சித் தலைவர் வர வேண்டும், அவர்தான் எங்களின் அடுத்த முதல்வர் என்று சொன்னார்கள். எம்ஜிஆர் தயங்கிக் கொண்டே, சரி நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று அந்த மக்களை நம்பி, அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், இந்த ஏழை எளிய மக்களை நம்பி அவர்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்துதான் அவர் அரசியலுக்கு வந்தார். அதனால்தான் அவர் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க முடிந்தது. தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருக்க முடிந்தது. எம்ஜிஆரை அவருடைய ரசிகர்கள் ஆரம்பத்திலேயே அவர் கட்சிக்குட்பட்டவர்களாக அரசியல் படுத்தி இருந்தார். எம்ஜிஆர் அவர்களோடு பல தடவை அரசியல் பேசியிருக்கின்றார். பல தடவை திமுகவுக்காக அவர் பிரச்சாரம் எல்லாம் செய்திருக்கிறார். வழிநெடுக அவர் அரசியல் பிரச்சாரம் செய்ததனால் அவர் அரசியல் மயமாக்கப்பட்டு இருந்தார் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, அவருடைய ரசிகர்களும் எம்ஜிஆர் யாரை சொல்கிறாரோ அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்தார்கள். அதனால்தான் அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக வலுவான சக்தியாக உருவாகி இருந்தார்கள். அதனால்தான் எம்ஜிஆர் அரசியலுக்கு அவர் திமுகவில் இருந்து வெளியே வந்தவுடன் அரசியலுக்கு உடனே அரசியல் கட்சி தொடங்குகிறேன், நான் தான் தலைவர் என்று எங்கும் சொல்லவே இல்லை. நான் முதல்வராவேன் என்று எங்கும் சொல்லவில்லை. மக்கள் தான் கையில் எடுத்தார்கள். மக்கள் தான் அவரை தூண்டினார்கள். மக்கள் தான் அவர் வீட்டு வாசலிலும் தமிழ்நாடு எங்கும் குவிந்து கடந்து அவர் வர வேண்டும், அவர்தான் வர வேண்டும், எங்களின் தலைவர் அவர்தான் என்று முழக்கமிட்டார்கள், உறுதிமொழி சொன்னார்கள். அதனால்தான் அவர் வந்தார். அவர் வந்த பிறகு எத்தனை மக்களுக்கான அரசு செய்வார் என்று தெரியும். அவர் நடிகராக இருக்கும்போதே மக்களுக்கு என்னென்ன செய்தார். மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த நடிகர்களுக்கு, அதாவது சம்பந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் படிக்க கேட்பார்கள், வீட்டுக்கு அவர்களுக்கு உதவி பண்ணுவார். படிப்புக்கு உதவி பண்ணுவார். கல்யாணத்துக்கு கேட்பார்கள், உதவி பண்ணுவார். இப்படி சம்பந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து யார் தமிழ்நாட்டின் பட்டி துட்டி எங்கிருந்தும் அவரிடம் உதவி கேட்டாலும் அந்த உதவி கிடைத்தது. அதனால்தான் அவர் மீது மக்களும் சரி, அவருடைய ரசிகர்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் அவர் மீது, ஏழை எளிய மக்களும் அவர் மீது பெரும் பாசமும் நம்பிக்கையும் வைத்தார்கள். அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் அவர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தபோது அவர் வந்தார். அவரை மக்கள் தான் வர சொன்னார்கள், ரசிகர்கள் தான் வர சொன்னார்கள். அதனால்தான் அவரை வெற்றி பெற வைத்தார்கள். அவர் வாழ்வின் கடைசி நாள் வரையும் இங்கு ஒரு வெற்றி வீரனாக, சினிமாவில் எப்படி ஒரு எவர்கிரீன் சூப்பர் ஸ்டாராக வெற்றி வீரனாக இருந்தாரோ அதே போல அரசியலிலும் அவர் வெற்றியாளராக, மிகப்பெரிய வெற்றி பெற்றவராக, ஏன் படுத்துக்கொண்டே ஜெயிப்பவராக 2 முறை 3 முறை, அதாவது அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே, மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஜெயித்தவர் அவர் ஒருவர். வேறு யாரும் அப்படி இல்லை. அதே போல பரங்கிமலையில் தலையில் கழுத்தில் கட்டு போட்டுக்கொண்டு படுத்துக்கொண்டே ஜெயித்தவர் அவர்தான். இப்படி மக்கள் அவர் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக தான் அவரை மட்டும்தான் மக்கள், நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள், நீங்கள் தான் எங்கள் முதல்வர் என்று எம்ஜிஆரை மட்டும்தான் சொன்னார்கள். மற்றபடி வேறு விஜயகாந்தையோ, வேறு சரத்குமாரையோ, விஜயையோ யாரும் மக்கள் சொல்லவில்லை. அவருடைய ரசிகர்கள் சொன்னார்கள். ரசிகர்கள் சொல்வது அது ஒரு வட்டம். அவர்கள் ரசிகர்கள் மட்டும் சொன்னால் மட்டும் இவர் ஜெயித்துவிட முடியாது. மக்களும் சேர்ந்து சொல்ல வேண்டும். ஏழை எளிய மக்களும் சேர்ந்து வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றி கிட்டும். இதுதான் உண்மை. ஆக எம்ஜிஆரை தவிர யாருமே, வேறு எந்த நடிகரையுமே மக்கள் அரசியலுக்கு வாருங்கள், நீங்கள் தான் எங்கள் முதல்வர் என்று சொன்னதில்லை. இதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.